ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இங்கே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் வீடியோ. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்காண்டி நீங்கள் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லைங்க. எத்தனை வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிய வரும். அந்த ஒரு ரீசனுக்காண்டி இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு 1000 பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு 800 லைக்காச்சும் வந்தால் நல்லாயிருக்குங்க. ஒரு 800 கமெண்ட் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஒரு லைக்கும் கமெண்ட்டும் ஏதோ ஒரு கமெண்ட், ஒரு ஹார்ட்டோ ஏதோ உங்கள் மனசில் தோணுறத பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ப்ரோ. 2024 யூடியூப் சேனல் ஆரம்பிக்க ஒரு பெர்ஃபெக்டான ரோடு மேப். அது அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னன்னே யூடியூப்பில் தெரியாதவங்க, எங்கே லோகோ பண்ணணும் என்ன செட்டிங் பண்ணணும்னு தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்தா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணது ப்ரோ அந்த விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும் ப்ரோ, ஆல்ரெடி நான் சேனல் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து வீடியோ போடுற வியூஸ் போக மாட்டேங்குது அப்படிங்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ இப்போ உன்னோட சேனலே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நல்ல விஷயத்தான் சொல்லியிருக்க, எல்லாமே நீ சொல்கிற எல்லாமே டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் ஏன் ப்ரோ 1000 வியூஸ் தான் போயிருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், லைக்கும் கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க நண்பா. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம யூடியூப் அல்காரிதம் தான் பார்க்க போகிறோம். யூடியூப் அல்காரிதம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டா போதும், கண்டிப்பாக உங்கள் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா வியூஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போகும். அந்த யூடியூப் அல்காரிதம் தான் தெளிவாக சொல்ல போகிறேன். யூடியூப் அல்காரிதம் யூடியூப் தான் சொன்னது, அதுதான். ஓகேங்களா? சரி, யூடியூப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு விஷயம், யூடியூப் அல்காரிதத்தில் 2 விஷயங்க இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சர்ச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹவு டு க்ரோ யூடியூப் சேனல் தமிழ் அப்படின்னு போட்டோம்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள், 3 வருஷம் முன்னாடி தமிழ் டெக் வீடியோ போட்டது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்காரிதம், யூடியூப் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ பண்ணுறது. அது எப்படி ஷோ பண்ணுறாங்கன்னா, இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க, இந்த வீடியோவில் ஒரு கரெக்டான விஷயம் இருக்குது, இந்த வீடியோவில் கரெக்டான டேகு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோ எல்லாமே யூடியூப் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் பாருங்கள், நம்ம வீடியோவே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வருது. கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நம்ம நேற்று போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா வருது. தம்ப்நெயில் ஷோ பண்ணல, எதுக்குன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோ போட்டனால ஷோ பண்ணல. ஓகேங்களா? பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுது. ஓகேங்களா? ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜில் நம்ம இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறோம்ல, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த வீடியோலாம் நான் இந்த சேனல்லாம் ஒரு வாட்டி கூட பார்த்ததே இல்லை. ஓகேங்களா? இந்த சேனல்லாம் நான் ஒரு வாட்டி கூட நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுதாங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்ப வர்றது. பாருங்கள், இந்த மாதிரி வீடியோலாம் இப்போ நம்ம பார்க்குறோம்ல, டெட் யூடியூப் சேனல் அந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுது. ஆனால் இந்த வீடியோலாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி வீடியோலாம் வருது. சரி, ஓகே ப்ரோ. இப்போ யூடியூப் அல்காரிதம்னா உங்களுக்கு 2 இது இருக்குது. ஒன்று சர்ச் பண்ணுறது. சர்ச்சில் வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூபுளாக கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வீடியோ போடுறோம்னா யூடியூப் அல்காரிதத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. என்ன தெரியாது அப்படின்னா, இவங்களோட கண்டென்ட்டை யாரெல்லாம் பார்ப்பாங்க, யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் நம்ம ஸ்டார்டிங்கில் வீடியோ போடுறோம்னா நீங்கள் போடுற கண்டென்ட் யாருக்கு கொண்டு போய் காட்டணும்னு தெரியாது. அதை நம்ம எப்படி காட்ட வைக்கணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. சரி, ஓகே. இப்போ நான் யூடியூப் அல்காரிதம்னா என்னென்னு சொல்லிட்டேன். சர்ச்சில் ஒன்று பார்க்குறோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்கும். இப்போ உங்களுடைய யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுங்க நண்பா. ஓகேங்களா? யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ண உடனே என்னோட வீடியோக்கு எதுக்காண்டி வியூஸ் வரலை அப்படிங்கிறது நான் இந்த வீடியோ பார்ப்போம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோ வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் டேகு டைட்டில் எல்லாமே நான் பெர்ஃபெக்டாக கொடுத்துட்டேன், இருந்தாலும் ஏன் வியூஸ் போகலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது யூடியூப் சொன்ன விஷயம். இந்த வீடியோவில் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல பாருங்கள், இது. ஓகேங்களா? இந்த வீடியோ பெர்ஃபார்மன்ஸை நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ, வாட்ச் டைமு, எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, அது எல்லாமே காட்டும். அடுத்ததில் ரீச் அப்படிங்கிற ஒன்று விஷயம் இருக்குங்க. அந்த ரீச் அப்படிங்கிற விஷயத்தை போனோம்னா இம்ப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வீடியோவோட தம்ப்நெயில 15,600 பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ இது எப்படி ப்ரோ நம்ம வீடியோக்கு பார்க்குறதுனா, நான் சொன்ன மாதிரி யூடியூப் ஸ்டுடியோவில் எந்த வீடியோ பார்க்கணுமோ அந்த வீடியோவில் ரீச்சில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த 15,000 எப்படி ப்ரோ காமிக்குது அப்படின்னா, இப்போ நம்ம யூடியூப்பில் ஹோம் பேஜில் தள்ளுறோம் தெரியுமா, ஹோம் பேஜும் சரி, ஏதோ சர்ச் பண்ணி வர்றாங்களா அவங்களும் சரி. இப்போ நான் ஹோம் பேஜ் தள்ளுறப்ப இந்த ஒரு வீடியோ இப்போ நான் இம்ப்ரெஷனில் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன், ஏன்னா நம்ம அந்த தம்ப்நெயில கண்ணால் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் இம்ப்ரெஷன். இந்த மாதிரி நம்ம வீடியோ 15,600 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருக்காங்க கைஸ். ஓகேங்களா? 15,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய தம்ப்நெயில ஷோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் கிளிக்
பண்ண பெர்சன்டேஜ் பீப்புள் பார்த்தீங்கன்னா 5.6% பீப்புள் மட்டும்தான். இந்த இடத்துல யூடியூப்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் அதில் இப்போ வந்து 15,000 பேர்னா இதில் 25%லேருந்து 30% வரை உங்கள் வீடியோ எப்போ வருதோ அப்போ மட்டும்தான் உங்கள் வீடியோங்கிறது நல்ல பூம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தம்ப்நெயிலும் டைட்டிலும் பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணிட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூஸுங்கிறது வரும். இந்த இம்ப்ரெஷனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்மியாக இருக்குது. நம்மளோட பிரச்சனை இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம தம்ப்நெயில் யாருக்குமே ஷோ பண்ணல. எதுக்குன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு கொடுத்தனால தம்ப்நெயில் ஷோ பண்ணல. அந்த மட்டமான தம்ப்நெயிலே இந்த வியூஸ் வந்து வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன, அப்படியே சைடில் தங்கினீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எங்கேஜ்மெண்ட் ஆப்ஷனில் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் பாதிக்கு பாதி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம 30 நிமிஷம் போட்டிருக்கோம். 30 நிமிஷம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மினிமம் 15 இருக்கணுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல 15 இருக்கணும். இப்போ நீங்கள் 8 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போகிறீங்கன்னா 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லை ப்ரோ நான் வந்து 2 நிமிஷம் வீடியோ போடுறேன் அப்படின்னா 1 நிமிஷம் இருக்கணும். அப்படி நீங்கள் எத்தனை நிமிஷத்துக்கு வீடியோ போகிறீங்களோ அதில் பாதி இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீடியோ எல்லா வீடியோவும் எடுத்து பாருங்கள், இம்ப்ரெஷனும் கிளிக் த்ரோ ரேட்டும் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ நம்ம சேனல்லையே அதிகமாக வியூஸ் போனால் ஒரு வீடியோவை எடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? அதுலேருந்து நமக்கு வந்து சூட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ 92,000 வியூஸ் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. என்னது 92,000 வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இப்போ இந்த வீடியோ நம்ம எடுத்து பார்க்கலாம். மொத்தம் எத்தனை பேருக்கு தம்ப்நெயில் ஷோ பண்ணியிருக்காங்க. ரீச்சில் போனோம்னா இருக்கும். ஓகேங்களா? ரீச் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனோம்னா 1 மில்லியனுங்க. ஓகேங்களா? 1 மில்லியன் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 1 மில்லியன் இம்ப்ரெஷனில் இந்த வீடியோ கிளிக் பண்ணது வெறும் 7.6 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் டைம் வச்சு பார்ப்போம். சின்ஸ் பப்ளிஷடு ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11, 10க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா போயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 9, 10 அந்த மாதிரி மேலேயே போயிருக்கு. அதனால் குட் இம்ப்ரெஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? எங்கேஜ்மெண்ட்டில் பார்த்தோம்னா நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம் போட்டிருக்கோம். 6 நிமிஷத்தில் 3 நிமிஷம் வந்தாலே இந்த வீடியோ இன்னும் ஹிட் ஆகிருக்கும். ஆனால் 2 நிமிஷம் வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 92,000 வியூஸ் பக்கம் போயிருக்கு. ஒன்று இப்போ நீங்கள் 6 நிமிஷம் போடுறீங்க அப்படின்னா 3 நிமிஷம் இல்லை மேலே இருக்கணும், இல்லை 3க்கும் 2க்கும் நடுவில் இருக்கணும், இல்லை 0.5 அந்த மாதிரி போனால் அந்த வீடியோ பூம் ஆகிருக்காது. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ என்ன, இன்னொரு வீடியோ நான் எக்ஸாம்பிளாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ 5 நிமிஷம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ 5 நிமிஷம் தான் போட்டிருக்கோம். இப்போ 5 நிமிஷம் போட்ட வீடியோ நம்ம ரீச்சில் போய் பார்த்தோம்னா நம்மளோட இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் இம்ப்ரெஷன். கிளிக் த்ரூ ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரீட்டில் பாருங்கள் 24% அப்படிங்கிறது ஒரு இதில் போயிருக்கு. எப்போ நாங்கள் இந்த மேலே உங்களுக்கு வந்து இந்த ஒரு பார் பார்த்தா தெரியும் நண்பா. இந்த பார் பார்த்தீங்கன்னா 24% அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போயிருக்கு அப்போ ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 365 டேஸில் வச்சு எந்த இதுலனா நீங்களே 2022லையா ஏதோ இதில் வந்து நல்ல ஒரு பூமாக இருக்குது பாருங்கள், 10% அப்படி போயிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஆவரேஜ் எங்கேஜ்மெண்ட்டில் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இந்த வீடியோ 5 நிமிஷம் தான் போட்டிருக்கோம். 5 நிமிஷத்துக்கே 2.5 நிமிஷம் வந்தாலே போதும், நமக்கு 2 நிமிஷம் பக்கம் வந்துருச்சு. அதனால தான் இந்த வீடியோ இந்த ரெண்டுமே இன்னும் நல்லா இருந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இம்ப்ரெஷனையும் சிடிஆரையும் நல்லா இன்னும் வந்துருந்துச்சு. இப்போ இந்த வீடியோவே நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் மொத்தம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்திருக்குன்னா 8 லட்சம் இம்ப்ரெஷன் வந்திருக்கு. இந்த 8 லட்சம் இம்ப்ரெஷனை நம்ம கிட்டத்தட்ட 3 லட்சம் இம்ப்ரெஷன் ஆச்சும். கிட்டத்தட்ட இது ஒரு 25%க்கும் மேலேயே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லைஃப் டைம் நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்துருக்கு. நான் மொத்தமாக இப்போ 7 இருக்கல, இந்த 7 இடத்துல 25% இருந்து இந்த ஆவரேஜ் வீடியோ டியூரேஷன் ஒரு 3 இருந்துருந்து வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோக்கான வியூஸ் நமக்கு 5 லட்சம் வியூஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துருக்கும். ஏன்னா 8 லட்சம் பேர் நமக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஆனால் கிளிக் பண்ணது என்னமோ 7 தான், 93 பேர் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆவரேஜ் டியூரேஷனும் கம்மியாக தாங்க இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா யூடியூப். இது நீங்கள் தெரிஞ்சாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரீச் போகலாம். நம்ம சேனலில் போட்ட எல்லா வீடியோவும் பார்ப்போம். இது பாருங்கள், வெறும் 3 நிமிஷம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 4 நிமிஷம். இந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துடலாம் எவ்வளோ இது போயிருக்கு அப்படின்னு. இம்ப்ரெஷன்ஸ் பாருங்கள், இம்ப்ரெஷன் எவ்வளோ 4 லட்சம். கிளிக் த்ரோ ரேட்டு கிட்டத்தட்ட 18, 19 போயிட்டு வந்திருக்கு. ஆனால் இப்போ 9ல் தான் லைஃப் டைம் இது காமிக்கும், மொத்தமாக காமிக்கும். ஓகேங்களா? இது ஒரு நல்ல இம்ப்ரெஷன் தாங்க சொல்லணும். 10 மேலே இருந்தாலும் நல்லது தான். ஓகேங்களா? எங்கேஜ்மெண்ட்டில் வியூ டியூரேஷன் 3 நிமிஷம் போட்டிருக்கோம். 1.2, 1.5. ஓகேவா? இது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோலாம் நம்ம இன்னும் ஹிட் ஆகணும்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இம்ப்ரெஷன் சிடிஆர் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே இருந்திருந்தால் இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகிருக்கும். நீங்கள் எதுவுமே போட்டு குழப்பிக்கன்னா உங்கள் கிளிக் த்ரோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா
20க்கும் மேலே இருக்கணும். உங்கள் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் நீங்கள் போடுற வீடியோட லென்த்தில் பாதி % மேலே இருக்கணும். அவ்வளோதாங்க. இது இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ கண்டிப்பாக ஹிட் ஆகும். அப்படி யாராச்சும் வீடியோ அப்படி ஹிட் நான் எல்லாமே ஆயிருக்கு ப்ரோ நீங்கள் சொன்னது ஆனாலும் ஹிட் ஆகலை அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் என்னென்னு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. பை செய்யுங்க, நாளைக்கு நடக்கும்.